பெரிய வீரமங்கலத்துல ஆர்கேபி அப்படின்னு பன்னீர்செல்வம்னு மாமா ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்து படிப்பாளி, படிச்சவர் பாருங்க. அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துல உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப அதிகமா பேசுவாரு. ஆங்கிலத்துல புலமை பெற்றவர். போற வார ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க சொல்ல தெரியாம திணறுவது வழக்கம். போற போது வர்றபோது நானும் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க, ஒருத்தர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா அவர் பார்த்துக்கிட்டாரு. கூப்பிடுறாரு, பேரை சொல்லி கூப்பிட்டியா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற அப்படின்னா என்னை பார்க்க பிடிக்கல உனக்கு, என்ன பிரச்சனை, இவா என்னை பகைக்காத, நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு. இல்லாம எதுவும் நடக்காதுன்னா என்னையா அது அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், செத்த விடுனாலும் நான் இருக்கணும், வாழ்ந்த விடுனாலும் நான் தாண்டா இருக்கணும். ஆமா, இவர் எல்லா இடத்தையும் முக்கியஸ்தர் இல்ல அப்படின்னா அவர் சொன்ன அர்த்தம் வேறு விதமான அர்த்தம். எப்படி வாழ்ந்த வீட்டுக்கு நான் தேவை, செத்த வீட்டுக்கு நான் தேவைன்னு. அவர் பேரு பன்னீர் செல்வம். செத்த வீட்டுக்கும் பன்னீர் வேணும், வாழ்ந்த வீட்டுக்கும் பன்னீர் வேணும். செல்வம்னா காசு. அப்பேற்பட்ட பணமும் ரெண்டு வீட்டுக்கும் தேவைப்படும். பணம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. மொத்தத்துல ரெண்டு வீட்டுக்கும் பன்னீர் செல்வம் வேணும்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. ரெண்டு வீட்டுக்கும் இப்ப சாராயம் தேவைப்படுது.